மாணவர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்போது 8th அமிலங்கள் மற்றும் காரங்கள் அப்படின்ற பாடத்தை பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப வெரி இம்பார்ட்டண்ட் லெசன் இது. ஸோ இதிலேருந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாம் அண்ட் பிசி எக்ஸாமில் நிறைய முறை கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ அது மேக்ஸிமம் நம்ம நோட்ஸில் கவர் ஆகிற மாதிரி தான் எல்லா கொஸ்டின்ஸுமே வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த எல்லோ கலரில் மார்க் பண்ணியிருக்கிறது எல்லாமே இந்த அமிலங்களுடைய பயன்கள் போன வருஷம் எஸ்ஐக்கு முன்னாடி வருஷம் எஸ்ஐ எக்ஸாமில். ஸோ இதிலேருந்து பொறுத்துகளை அப்படியே இந்த 4 லைனை எடுத்து வச்சு பொறுத்துகையாக கேட்டாங்க. அண்ட் தென் அதுக்கப்புறம் செவ்வெரும்பின் கொடுக்கில் உள்ள அமிலம் ஃபார்மிக் அமிலம், அதுக்கப்புறம் அந்த நிறமாற்றங்கள் அமிலமாக காரமாக அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான நிறங்காட்டிகள் இந்த அட்டவணையிலேருந்து கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ வெரி இம்பார்ட்டண்ட் லெசன். ஸோ நாம் நோட்ஸ் எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த பாடத்தில் என்ன கொஸ்டின்ஸ் கேட்கலாம் வாய்ப்பு இருக்கோ அந்த லைனெல்லாம் கொடுத்துட்ருக்கோம். இந்த பாடம் மட்டும் இல்லை, எல்லா பாடமுமே இப்படி தான் இருக்கும். நம்ம இன்ஸ்டியூட்டில் இப்போது பிசி அண்ட் எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது. பட் அதுக்கான கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஸோ நியூ பேட்ச்சு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஒரு 1 வீக் முன்னாடி. ஸோ விருப்பம் இருக்கிற மாணவர்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் வந்து பிசிக்கு 6,000, எஸ்ஐக்கு வந்து 7,000 ஃபீஸு. ஃபீஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, அப்போ ஒர்த்தாக இருக்காதுன்ற மாதிரி ஒரு சில கேண்டிடேட் எனக்கு ஃபோன் பண்ண அப்போ சொன்னாங்க, சார் ஃபீஸ் எல்லா இடத்தோட ரொம்ப கம்மியாக இருக்கே சார் அப்படின்ற மாதிரி என்கிட்ட கேட்டாங்க. இந்த ஃபீஸ் போதுமானது தான். பிசிக்கு 6,000ன்றதும் எஸ்ஐக்கு 7,000ன்ற ஃபீஸும் ரொம்ப போதுமான ஃபீஸ் தான். அதனால் இதுக்காக நாங்கள் ஃபீஸ் அதிகரிக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. அண்ட் தென் மெஸ் ஃபீஸ் ஒரு மாதத்துக்கு 2,300, இதுவும் போதுமானது தான். 2,300 ரூபாயில் ஒரு மாதம் ஃபுல்லாக சாப்பாடு போட முடியும். சண்டே ஆனால் நான்வெஜ், மற்ற வீக் டேஸில் மற்ற நாள்லாம் டிஃபன் அண்ட் மதியம் லன்ச்சு, உங்களுக்கு மினரல் வாட்டர், அதே மாதிரி கரண்ட் ஆஃப் ஆகாமல் இருக்க யூபிஎஸ் கனெக்ஷன் இருக்குது. ஸோ எல்லா ஃபெசிலிட்டியுமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். கிரவுண்டோட அட்டாச்சில் தான் நம்ம இன்ஸ்டியூட்டே இருக்குது. ஸோ கிரவுண்டுக்காகையோ மல்டி ஜிம்காகையோ அல்லது சிங்கிள் பார், டபுள் பார், லாங் ஜம்ப் பிட்டு, ரோப் ஏறுற ஸ்டாண்டு, இதுக்காக நம்ம எதுக்கும் வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் நம்ம இன்ஸ்டியூட்டோட அட்டாச்ட்லேயே இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவைப்பட்டால் வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் வந்த அப்புறம் அட்மிஷன் போடுறதை நாங்கள் நிறுத்திடுவோம். ஏன்னா நீங்கள் அதுக்கப்புறம் 3 மாதத்தில் எஸ்ஐ எக்ஸாம்லாம் பாஸ் பண்ண முடியாது. எதுவாக இருந்தாலும் கால்ஃபர் வர்றதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணால் தான் மேக்ஸிமம் பாஸ் பண்ணுறதுக்கு முடியும். கால்ஃபர் வந்த அப்புறம் தான் படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் 11th 12th வரைக்கும் சிலபஸை கவர் பண்ணணும். அது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அட்மிஷன் போயிட்டுருக்கு, கிளாஸ் நடந்துகிட்ருக்கு. விருப்பம் இருக்கிற மாணவர்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வந்த உடனே நீங்கள் ஃபீஸ் எல்லாம் கட்ட வேண்டாம். ஒரு நாள் இருங்க, உங்களுக்கு செட் ஆனால் மட்டும் ஃபீஸை கட்டுங்க. இந்த சான்ஸு தமிழ்நாட்டில் எந்த இன்ஸ்டியூட்டும் தரமாட்டாங்க. யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது தகவல் தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, நீங்கள் மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். ஸோ இந்த பிடிஎஃபோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். தேவைப்பட்ட மாணவர்கள் இதை எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.